very much for joining. அனந்தா பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம், பேச போறோம். படப்பிடிப்பை பத்தி நிறைய கேட்டுக்க ஆசையாக இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த அரங்கத்துல நமக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க ஆனர் பண்ண நாங்க ஆசைப்படுறோம். இவங்களை பத்தி சொல்லணும்னா she is a banker, ஒரு பேச்சாளர், ஒரு எழுத்தாளர். பொதுவாக ஒரு பாடல் வரி வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ நதி Sir, thank you so much, Giri sir, for doing the honors. We request you to take your seats off the table. என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவரும் ஆனந்தத்தையும் அறிவையும் தன் உருவாக கொண்டிருப்பவரும் மனம் என்கின்ற ஞான தாமரையில் எப்போதும் மனம் வீசிக் கொண்டிருப்பவருமாகிய குருநாதர் பகவான் சத்யசாய் பாபா அவர்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அனந்தா என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய தயாரிப்பாளர் அவர்களே, அன்பும் அறிவும் வாய்ந்த அன்பு சகோதரர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே, இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களால் தேனை போன்று தன்னுடைய இசையால் நம்மை ஒரு ஆன்மீக பக்தி அனுபவத்தில் செலுத்த இருக்கின்ற மரியாதைக்குரிய தேவாசர் அவர்களே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அன்புக்கும் பிரியத்துக்கும் உரிய திரைத்துறை சார்ந்த அன்பர்களே, எங்கள் இலக்கியத்துறை சார்ந்த அன்பு நண்பர்கள் இசைக்கவி ரமணன் அவர்களே, மரபின் மைந்தன் அவர்களே, அரங்கத்திலே இருக்கின்ற ஏனைய பெரியோர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். இந்த கூட்டத்திலே நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு ரிஜிடா இருந்து கம்மியா கை தட்டுற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிலாம் வேணாம், சந்தோஷமா. நம்ம ரொம்ப நம்மளை சுருக்கிட்டு அப்படியே கெடுபிடியில எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த படமும் இருக்காது. இந்த திரைப்படமே ஒரு ஆனந்தமான அனுபவமாகத்தான் இருக்க போகிறது. அதனால கொஞ்சம் எல்லாரும் இலகுவா இருந்து நல்லா கை தட்டலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொன்னப்புறமா கூட இவ்வளவு அமைதியா இருந்தா இந்த மேடையில் இந்த நிமிடத்தில் நிற்பதை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுள் ஒன்றாக நான் நினைக்கின்றேன். அன்பு சகோதரர் பா விஜய் வந்திருக்கிறார். இந்த படத்துக்கான பாடல்கள் வசனம் ரெண்டுமே அவரால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. பெல் அடிக்கிறதுக்கு எங்க நடுவரும் இங்க இல்லைன்றதுனால நானே நேரத்தை பார்த்து சீக்கிரம் என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டும். 2-3 விஷயங்களை இந்த மேடையில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு ரொம்ப ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்கிற போது என்னுடைய அப்பா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணன் அவர்கள் பகவான் பாபாவினுடைய டிவோட்டியாக தன்னை மாற்றிக்கொண்டார். அதற்கு பிறகு எங்கள் குடும்பத்திலே நாங்கள் புட்டபர்த்திக்கு போய் பகவானை ஒரு தூரத்திலிருந்து தரிசித்து அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. நானும் ஒரு சின்ன குழந்தைன்றதுனால ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற மாதிரி அப்ப எதுவும் எனக்கு ஏற்படவில்லை. ஆனா அதற்கு சில காலம் கழித்து எங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர், அவர் பேர் தாமஸ் ராஜன், அவர் இப்ப இல்லை. அவர் பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்டியன் ஃபெய்த்தை சேர்ந்தவர். ரொம்ப ஆழமான ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் கிடையாது. அவருக்கு பகவான் பாபாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. என்ன காரணம்னா அவர் ஒரு ஆர்கிடெக்டர். அவர் எங்க வீட்டுக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டாரு, என்ன போய் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே, எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையே. எங்க அப்பா சொன்னார், அவர் கூப்பிட்டா அதுல உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு மாற போகுதுன்னு நான் நினைக்கிறேன், போயிட்டு வான்னு எங்க அப்பா சொன்னார். தாமஸ் ராஜன் போய் அவரை சந்தித்து விட்டு வந்தார். சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு புட்டபர்த்தியில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்போது உருவாகவில்லை. அதனுடைய ஆர்கிடெக்டா இருப்பதற்காக தாமஸ் ராஜனை அழைப்பதற்காகத்தான் பகவான் பாபா அந்த சந்திப்பை கேட்டிருந்தார். இந்த சந்திப்பு முடிஞ்சு தாமஸ் ராஜன் எங்க வீட்டுக்கு அந்த சந்திப்பை பற்றி எங்க அப்பா ஆசையா காத்துட்டு இருக்காரு.
என்னப்பா பக்கத்துல இருந்து பாத்தியா எப்படி இருந்ததுன்னு. அதற்கு அவர் சொன்ன பதில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னும் என் காதிலே இருக்கிறது. அவர் என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு, எதுவும் எனக்கு தெரியல அங்கு. என் கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது. அது ஒரு அனுபவம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா சொன்னாரு, கடவுளை சந்திக்கிற போது நம்ம எல்லாரும் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரத்யேகமான அனுபவம் அது. மற்றவர்கள்ட்ட சொல்ற போது அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இப்படி கூட இருக்குமான்னு. ஆனா அது பிரத்யேகமான அனுபவங்கள். எனக்கு தெரிந்து எத்தனையோ நண்பர்கள் ரொம்ப வியாதிகளினால பாதிக்கப்பட்டு இவ்வளவுதான் காலம், இனிமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டவர்கள் அவங்க ஒரே ஒரு மருந்தை போய் பாபாட்டேன்னு வாங்கிப்பாங்க. என்ன மருந்து தெரியுமா? பாபாவினுடைய விபூதி, சாய்ராமனுடைய அந்த விபூதி ஒன்று. அதை இட்டுட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த டாக்டர்ஸ் வந்து முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தப்பா, இப்ப இனிமே எடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே என்று பிரமித்து போன சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான லீலா வினோதங்களை பற்றி அதிகம் பேசுவதை கூட பகவான் அவ்வளவாக விரும்புவதில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒரு பெரும் மாளிகையினுடைய நுழைவு வாசல் மாதிரி அந்த அனுபவங்கள். நுழைவு வாசல் தான் அது. The biggest miracle I have performed is the change of heart என்றுதான் பகவான் பாபா சொல்லி இருக்கிறார். அவரை மாற்றியது இந்த வியாதியை இதெல்லாம் கிடையாது. நான் செய்த மிகப்பெரிய அற்புத செயல் என்பது மானுட மனத்தை மாற்றியது என்று சாய்பாபா அவர்கள் அருளி செய்திருக்கிறார். அது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் அவர் நமக்கு கொடுத்த உபதேசங்கள். என்றென்றைக்கும் வாழ்க்கையில கஷ்டமான தருணங்களில் கூட வரப்போகிற உபதேசங்கள் என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது. அவர் சொன்னது, there is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart என்று பகவான் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்திலே இருப்பது ஒரு சாதி, மானுடம் என்கின்ற சாதி. இந்த உலகத்திலே இருப்பது ஒரே ஒரு மதம், அன்பு என்கின்ற மதம். இந்த உலகத்திலே இருப்பது ஒரு மொழி, இதயத்தினுடைய மொழி என்று பாபா சொல்லி இருக்கிறார். ரொம்ப சிக்கலான தத்துவ விசாரணைகளை கூட ரொம்ப எளிமையாக சொல்லுவதுதான் பாபாவினுடைய பாணி. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் போய் பாபா கிட்ட I want peace என்று கேட்டிருக்கிறார். எனக்கு அமைதி வேணும், I want peace. பாபா அவரை அதை ஒரு பலகையிலே எழுத சொல்லுகிறார். அவர் எழுதுகிறார். இந்த ஐன்றதை அழிச்சிருங்க, அழிச்சிட்டாரு. வாண்ட்ன்றதை அழிங்க, அதையும் அழிச்சிட்டாரு. I want இது ரெண்டுத்தையுமே அழிச்சிட்டா பீஸ் தானா வந்துடும் என்று பாபா சொன்னார். நான் என்கின்ற அகங்காரம், எனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை, இந்த இரண்டையும் தவிர்த்து விட்டால் அமைதி என்பது தானாகவே வந்து சேரும் என்பது பாபா நமக்கு சொன்ன பெரும் பாடு. ரொம்ப எனக்கு நிறைய சொல்லிட்டு போல நேரம் இல்லை. ரெண்டு விஷயங்களை மறக்கணும், ரெண்டு விஷயங்களை மறக்க கூடாதுன்னு பாபா சொல்லுவார். ரெண்டு விஷயத்த மறக்கணும், ரெண்டு விஷயத்த மறக்க கூடாது. எதை மறக்க கூடாது? மற்றவங்க நமக்கு செய்த நன்மைகளை மறக்க கூடாது. நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமைகளை மறக்க கூடாது. நாம மற்றவங்களுக்கு நம்ம அறியாம எவ்வளவு செஞ்சிருப்போம், அதெல்லாம் தெரியும், உள்ள வெளியில காமிச்சிக்க மாட்டோம், தெரியும் தானே நமக்கு. நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமைகளை மறக்க கூடாது. சரி, அப்ப எதை மறக்கணும்? மற்றவர்களுக்கு நாம் செய்த நன்மைகளை மறக்கணும், மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை மறக்கணும். இது பாபாவினுடைய இந்த அறிவுரைகள் சமுதாயத்துக்கு பலன் கொடுத்து அந்த கேள்வி வரும் தானே. இவ்வளவு சொல்லியிருக்காரு, சமூகத்துக்கு என்ன கிடைத்தது? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வேகமா சொல்லிடுறேன். ஒரு காலத்துல ஒரு ஏர்லைன் இருந்தது, இப்ப அந்த ஏர்லைன் இல்லை. அந்த ஏர்லைன்ல மட்டும்தான் சென்னையிலிருந்து புட்டபர்த்திக்கு டைரக்ட் ஃபிளைட் இருக்கும். அது தவிர வேற எந்த ஏர்லைன்லயும் அது கிடையாது. அந்த ஏர்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு நண்பர். அவர்கிட்ட நான் கேட்டேன், இவங்க அனுபவத்திலேயே மறக்க முடியாத அனுபவம் என்ன? அந்த ஏர்லைன்ல நிறைய ஃபிளைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த ஏர்லைனையும் இப்ப நீங்க யோசிக்காதீங்க, நான் சொல்றது முன்னாடி இருந்தது.
நிறைய ஃப்ளைட் கேன்சல் ஆயிட்டு அவர் என்ன சொல்லுவாரு, ஃப்ளைட் கேன்சல் ஆயிட்டா பேசஞ்சர்ஸ் எங்களை திட்டுவாங்க, கவுண்டருக்கு வந்து திட்டுவாங்க, வைவாங்க, எல்லாம் சொல்லி திட்டுவாங்க. புட்டபர்த்தி ஃப்ளைட் கேன்சல் ஆனா மட்டும் உள்ள இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு நாங்க வர்றதுக்கு பாபாவினுடைய அனுகிரகம் இல்லை, எப்ப அனுகிரகம் இருக்கோ வரோம் சாயரான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்று சொன்னார். அவன் சண்டை போடாமலே இருக்க முடியுமா, கத்தாமலே இருக்க முடியுமா என்றால் பாபாவினுடைய ஒரு அருளுரை உதவும் என்று நினைக்கின்றேன். நான் அதைத்தான் அடிக்கடி நினைச்சுப்பேன். நான் இன்னும் அங்க போய் சேரல, இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு எனக்கு. ஆனா அங்க போகணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு அருளுரை, your hands must be in the society and your legs must be in the forest என்று சொல்லுவார். உன் கைகள் சமூகத்தில் இருக்கணும், கால்கள் காட்டில் இருக்கணும்னு பாபா சொன்னார். முதல்ல எனக்கு இது புரியவே இல்லை. கை சமூகத்துல கால் சமூகத்துல தானே இருக்கும், அது எப்படி கை சமூகத்திலேயும் கால் காட்டிலே எப்படி இருக்க முடியும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற தாற்பயத்தை புரிந்துக்கணும். கை சமூகத்துல இருக்கணும்னா இந்த சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்தாகணும். நம்மை சுற்றி எத்தனை துரோகங்கள், ஏமாற்றங்கள், நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நாம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவன் தான் நமக்கு முதல்ல குழி வெட்டுறான். யார ரொம்ப நம்புகிறோமோ அந்த இடத்துலதான் அடி விழுது. இந்த எந்த உறவு பிரியவே பிரியாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் பிரியது. இதுதான் சமூகம். இந்த சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்தாகணும். வாழ்ந்து நம்முடைய வேலைகளை செய்து ஆக வேண்டும். என்ன வேலைகள்? பாபா அன்னதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை அவர் விரும்பவே இல்லை. அன்னதானம் சொல்றோம்ல, அன்னதானம், நான் சாப்பாடு போட்டேன், அன்னதானம் செய்தேன், பாபா அந்த வார்த்தையை சொல்ல விடவே மாட்டார். ஏன்? அன்னதானம்னு சொன்னாலே கொடுக்கிறவன் நான், வாங்குகிறவன் நீ, அப்படின்னாலே ஒரு டிவைடு வந்துருது. அந்த டிவைடு கூட இருக்கக்கூடாதுன்னு பசித்தவருக்கு சாப்பாடு கொடுப்பதை நாராயண சேவா என்றுதான் சத்யசாய் பாபா சொல்றார். நாராயணனுக்கு செய்வது. இந்த மாதிரியான வேலைகளை சமூகத்திலே இருந்துதான் நீ செய்யணும். ஏன்னா உன் கை சமூகத்தில் இருக்கணும். அப்ப கால் காட்டுல இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க, எல்லாத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதுதான் வானப்பிரஸ்தம். காட்டுல இருப்பாங்க, அப்பெல்லாம் போய் நம்ம காட்டுல இருக்க முடியாது. சமூகத்தில இருந்து கொண்டே காட்டில இருப்பது போல விலகி இருக்கணும். இதுதான் பாபா சொன்னது. எப்படி அப்படி விலகி இருக்க முடியும்? பாபா ஒரு முறை ஜனகரினுடைய கதையை சொன்னார். அதை நேரே கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஜனகர் வந்து மன்னர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுகபிரம்மரிடம் ஜனகர் பாடம் கற்றுக் கொண்டிருந்தார். அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறாரு சுகர்னு மற்ற மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். அதனால சுகர் என்ன பண்ணாரா, ஒரு நாள் ஒரு சின்ன டிராமா செட்டப் பண்ணாரு. அடுத்த நாள் பாடம் நடக்கிற போது ஒரு ஓடி வந்து மிதிலை தீப்பற்றி எரிகிறதுன்னு சொன்னார். மிதிலையில் யாருக்கெல்லாம் வீடு இருந்தோ அவெல்லாம் ஓடி போயிட்டான். அப்புறமா ஜனகர் கேட்டார், நெருப்பை அணைப்பதற்கு எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க, எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா அரண்மனை தான் முழுக்க எரிஞ்சு போச்சு. முழுக்க எரிஞ்சு போச்சா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. ஜனகர் சொன்னாரா, சரி பாடத்தை தொடரலாம். மற்ற மாணவர்கள் என்னங்க இது, உங்க அரண்மனையே எரிஞ்சு போச்சுட்டீங்க, நீங்க பாடத்தை தொடரலாம். மக்களை காப்பாற்ற வேண்டிய வேலை நடக்கிறது. என்னுடைய அரண்மனையில் இனிமே காப்பாற்றுவதற்கு எதுவும் இல்லை. அங்கே போய் அழுவதை விட நான் இங்கே பாடம் கற்பது தானே எனக்கு இருக்கிற அடுத்த பணி. ஜனகர் சொன்னார். பாபா இந்த கதையை சொல்லிவிட்டு சொன்னார், இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவன் தான் சமூகத்தில் சேவை செய்ய முடியும் என்று பாபா சொன்னார். அது வர்றது கஷ்டம், ஆனா வர்றதுக்கான பாதை என்பது சத்யசாய் பாபா நமக்கு அமைத்து கொடுத்த ஒரு பாதை என்று நான் நம்புகின்றேன். இன்னைக்கு எல்லாத்தையும் விட ஒரு விஷயத்துக்கு சாய்ராமனுடைய பாதை நமக்கு தேவை. நம் சமூகத்தில் வன்முறை பெருகி இருக்கிறது. நான் சொல்ற வன்முறை கத்தியால குத்துறது, துப்பா, அந்த வன்முறையை பற்றி அப்புறம் பேசலாம். வார்த்தைகளில் வன்முறை பெருகி இருக்கிறது. நீங்க எந்த சோசியல் மீடியா எடுத்துக்கங்க, எந்த கூட்டத்தை எடுத்துக்கங்க, எதை எடுத்துக்கங்க, என்ன சொற்கள் வருகிறது, எல்லா சொற்களும். அதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தா கீழே கமெண்ட் போடுறதுல இருக்கிற சொற்களை படிக்க முடியுமா நம்மால? சொற்களில் வன்முறை, வார்த்தையில் வன்முறை. ஆனா என்றைக்கு சாய்ராமனுடைய பாதங்களில் சரணடைந்து அந்த பாதையில் காலடி வைத்து விட்டார்களோ மனதில் மென்மை வருகிறது. அதற்கு முன்னால் வார்த்தைகளில் இனிமை வருகின்றது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் சொன்னானே, அதுதான் இந்த மண்ணின் வேதம். இனிய சொற்களை பேச வேண்டும். அந்த பயிற்சி நம் குழந்தைகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு
பால சேவைக்காக நீங்கள் அழைத்து போய் பயிற்சி கொடுக்கலாம், எல்லா பயிற்சியும் கொடுக்கலாம். ஆனா அந்த அறிமுகமே இல்லாதவர்களுக்கு ஒரு வாயிலை திறக்கிற பணியைத்தான் இந்த அருமைக்குரிய தயாரிப்பாளரும் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் செய்திருக்கிறார். இப்படி கூட ஒரு பாதை இருக்கிறது என்று நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற பெரும் பணியை அவர் செய்திருக்கின்றார். சுரேஷ் கிருஷ்ணாவை பற்றி நினைக்கிற போது அண்ணாமலையும் பாட்ஷாவும் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். பாபா என்கிற படத்தை அவர் எடுத்தார். அன்றைக்கே அவருக்கு சிக்னல் வந்துருச்சு, இந்த படத்தை அவர் எடுக்கணும் பின்னாடின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அதிரடி சரவெடி படங்களை எடுத்த ஒரு இயக்குனர் இந்த படத்தை ஒரு ஆன்மீக அதிர்வலையை ஏற்படுத்துகிற படமாக எடுத்திருக்கின்றார். இதற்கு தேனிசை தென்றல் தேவா ஐயா அவர்களினுடைய அற்புதமான அந்த இசை, மனத்தை உருக்குகின்ற அந்த ஆன்மீக இசை, மிகச்சிறந்த வசனத்தை எழுதியிருக்கிற சகோதரர் பா விஜயனுடைய பாடல்களும் வசனமும், இது எல்லாமே இந்த படத்துக்கு அணி செய்யும். இந்த படத்திலே நிறைய பேர் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும். ஆனா இது ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் கிடையாதுங்க, கமர்ஷியல் படம் தான். அதே துடிப்போடு கிளைமேக்ஸில் இருக்கிற சஸ்பென்ஸோடு தான் இந்த படத்தை நாம பார்க்க போகின்றோம். ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் என்பது பல சமயங்களில் பலவிதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் அன்பையும் அமைதியையும் சொன்ன பகவான் பாபாவினுடைய ஆன்மீக அதிர்வலைகளை எழுப்புகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருப்பது என் நெஞ்சத்துக்கு மிகவும் நெருக்கமாகவும் நெகிழ்வாகவும் இருக்கின்றது. இந்த படம் வெற்றி பெறவும், இதனுடைய பாடல்கள் நம் நெஞ்சத்திலே தங்கி தங்கி வன் சொற்களை கேட்டு 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 அதுக்கே நார்மலைஸ் ஆயிட்டோம். கடுமையான சொற்கள், தீய சொற்களை கேட்டா கூட இதுதான் இதை பண்ண மாதிரி எல்லாரும் பேசுறாங்கன்னு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைக்கு நாம வந்து விட்டோம். இந்த மனநிலையிலிருந்து மாறி சொற்களில் இனிமை, நெஞ்சத்திலே பணிவு, நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று பாபா சொன்ன அந்த ஒரு விஷயம் நம் நெஞ்சத்துக்குள்ளே வருவதற்கு இந்த படம் உதவி செய்யும் என்று நான் நெஞ்சார நம்புகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றிகளை எய்துவதற்காக சாய்ராமனுடைய அருளையும் இந்த மேடையிலேயே இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். ஒரு தொகுப்பாளர், ஒரு நடிகை, ஒரு மல்டிஃபெசிட்டட் பர்சனாலிட்டி. லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் put your hands together as a welcome திருமதி சுஹாசினி மணிரத்னம் அவர்கள். அதுக்கு பொருத்தமான ஒரு இசையமைப்பாளர் நிச்சயமாக வேண்டும். அப்படியே சுரேஷ் கிருஷ்ணா சார் அண்ட் தேவா சார் காம்பினேஷன் ஆல்ரெடி வந்து சாருகேசி படத்துல நாங்க பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு முறை இந்த கொலாபரேஷன்ல பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உலக தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அது என்னைக்குமே வந்து தேனிசை தென்றல் தேவா சார் தான். And ladies and gentlemen, please put your hands together as I welcome our legend Deva sir onto the dais. அடுத்ததாக நான் கூப்பிடக்கூடிய நபர் ஒரு லெஜெண்டரி சிங்கர். கிட்டத்தட்ட 30,000 பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு எண்ணற்ற மொழிகள்ல. இவர் பாடின மொழிகளை நான் வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த ஷோ போதாதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நபர். ப்ளீஸ் put your hands together as I welcome with pride Mr. Mano sir. சின்மயி அவர்கள். மேக்னம் ஓபஸ் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இன்ன வரைக்கும் அவர் கத்துக்காத விஷயமும் கிடையாது, அவருக்கு தெரியாத விஷயமும் கிடையாது. இருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கணும்னு நடிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனிதர், ஒரு கலைஞர், எப்பயுமே ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ப்ளீஸ் put your hands together as I welcome தமிழ் மக்களினுடைய மிக ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். I would like to welcome திரு நிழல்கள் ரவி அவர்கள். முதல் திரைப்படம், அதில் ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே அவர்கிட்ட நான் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அவருடைய டெடிகேஷன் and undying passion for the love of cinema. Ladies and gentlemen, please put your hands together as I welcome the veteran actor தலைவாசல் விஜய் அவர்கள்.
அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழ் சினிமா மக்களுக்கான ஒரு அறிமுகம் அப்படின்னா இவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு எழுத்தாளர், ஒரு நடிகர், வாட் நாட். நம்ம பார்த்து ரசிச்ச ஒரு நபர்கள்ல இவருடைய பெயர் நிச்சயமாக உண்டு. Ladies and gentlemen, please put your hands together as I welcome திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள். As I welcome Director லிங்குசாமி அவர்கள். அனந்தானுடைய ஆடியோ லான்ச் நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். So can we please have the CD cut out? நீங்க எல்லாருமே இணைஞ்சு இந்த சிடியை எங்களுக்காக அன்வீல் பண்ணணும் அப்படிங்கறது எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கு. நம்ம சிடி அன்வீல் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான நபரை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். பிக் பாஸ் மூலமாக அதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பாளராக, அதுக்கப்புறம் பிக் பாஸ் போய் ஒரு நடிகையாக இதுலயும் நடிச்சிருக்கிறாங்க. Please put your hands together as I welcome the supremely talented அபிராமி அவர்கள். Can we please have you on the dais as well? அபிராமி அவர்களுடைய பரதநாட்டியம் டான்ஸுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அவ்வளோ கிரேஸ் இருக்கும், அவ்வளோ எலிகன்ஸ் இருக்கும். மீண்டும் அவங்க மேடையில் ஜாயின் பண்ணது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ எல்லாருமே இணைஞ்சு எங்களுக்காக இந்த ஆடியோவை அன்வீல் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. விஜய் சார், இது உங்களுக்கான தருணம். இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவத்தை பத்தி கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. அதே மாதிரி சுரேஷ் சாரோட உங்களுடைய கொலாபரேஷன் வந்து ஆன் ஸ்கிரீன் நாங்க பார்க்க போறோம். ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். So over to you please. ஓகே. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இது ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த அனந்தா அப்படிங்கிற ஒரு இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியா. என்னுடைய திரையுலக பயணத்துல நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதுல
இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய, ஒரு முருகருக்கு எழுதுறோம், ஒரு அம்மனுக்கு எழுதுறோம் அப்படின்னு. ஆனா நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினிய இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனர்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு காலத்தின் பதிவு இந்த அனந்தா திரைக்காவியம். ஸோ அந்த கால பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பெருந்தகை தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியா அவரோட நிறைய நான் என்னுடைய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய திரைப்பயணத்துல முதல் ஹிட். அது சாரோட மியூசிக்ல வந்த அந்த பாட்டு. ஸோ அதற்கப்புறம் இன்னைக்கு அனந்தா வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முறை நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்க ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு உரையாடல்ல தான் நாங்க அந்த எந்த ஒரு கம்போசிங்கும் ஆரம்பிப்போம். ஸோ அப்படிதான் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமா இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல இது இறைவனை குற்றி எழுதுனதை விட இறைவனுக்கே எழுதிய ஒரு திரைப்படைப்பு. அதுல எனக்கு மிக இந்த இதுல நன்றி சொல்லக்கூடிய ஒரு அப்படின்னா இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தவர் அல்லது டெடிகேட் பண்ணவர் எப்படி வேணாலும் அவரை சொல்லலாம், திரு கிரீஷ் அவர். ஸோ அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த படத்துல நான் பங்களிப்பு செய்யணும்னு ரொம்ப விரும்பி எனக்கு நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து இந்த வசனங்கள் எழுதுறதுக்கு பாடல் எழுதுறதுக்காக நிறைய பிரயத்தனப்பட்டாரு. நான் ஆரம்பத்தில் அவரை பார்த்து கொஞ்சம் உண்மையிலேயே நான் பயந்தேன். என்ன காரணம்னா அவர் சொன்னார், அதாவது பாபாவை பற்றி எனக்குள் அவர் ஏன்னா இந்த படத்துல வசனம் ரொம்ப அதுதான் காட்சியை உங்களுக்கு காட்ட போகுது, பாடல்கள்ல என்னென்ன சொல்ல போறாங்க சொல்ல போகுது. அதனால எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாபாவை பற்றி அந்த மிகப்பெரிய வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்கிட்ட. ஆனால் அடிக்கடி என்னை வர வச்சு அவர் பாபாவை பற்றிய முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய வகுப்புகள் கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பார் போன்ல. அவரை இருங்க கட் பண்ணுங்க, நான் அந்த பாபாட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாரு. திடீர்னு ஷாக் ஆகும், என்ன பாபாட்டே பேசிட்டு வராங்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பாபா என்ன சொன்னார்னா உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ண சொன்னாரு அப்படின்பாரு. இதை நம்புற ப்ராசஸே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இவர் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுற மாதிரி இவர் டப்புன்னு பாபாட்ட பேசிட்டு வராங்கிறாரு அப்படின்னு அவர் கொஞ்சம் பயமா ஆயிடுச்சு. இவரு நம்ம பழகலாமா வேணாமா அப்படின்னு. அப்படி ஏன்னா சாமி பேசுனா கூட நான் நம்பிடுவேன். ஆனா சாமி கிட்ட பேசுறாருன்னு சொல்றாரு அவரை நான் எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வச்சுப்பேன். ஆனா அது நிறைய பெரிய ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பழகதான் கிரீஷ் அவர்கள் பாபாவை நேசிக்கிறாருங்கிறத தாண்டி சுவாசிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சு. முதல் முறையாக எங்களை எல்லோரையும் புட்டபர்த்திக்கு அழைச்சிட்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்து தான் இந்த படைப்பை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போய் ஆரம்பிச்சு அங்கதான் மதிப்புக்குரிய ரத்னாகர் அவர்களை சந்திச்சோம். வணக்கம் சார். ஸோ அவர் அந்த பெருந்தகை அங்க சந்திச்சு அவருக்கு என்னை பார்த்த உடனேயே பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை அவர் எங்கிட்ட பகிர்ந்துட்டார். இதெல்லாம் அவரை பற்றிய விஷயங்களை வசனங்களா வரணும், அவருடைய கோட்பாடுகள், அவர் என்ன சொல்ல வராருங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது மக்களுக்கு போய் இந்த படைப்பின் வழியா ஒவ்வொரு சீன்லையும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவர் அங்கங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்படி ஒரு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி தான் இந்த படத்துக்கான டயலாக்ஸ் வசனங்களும் பாடல்களும் நாங்க எழுத ஆரம்பிச்சோம். இப்படி நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்கு இந்த படம் முழுக்க. கிட்டத்தட்ட கிரீஷார் எங்களை ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமே என்னையும் தேவாசாரையும் கூப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து புட்டபர்த்தி பெங்களூர்ல இருந்து ஒட்டுமொத்தமா பாபாவோட டிவோட்டிஸ் வீட்டுக்கு அங்கெல்லாம் போகும்போது தான் எனக்கு புரிஞ்சது, இவங்கெல்லாம் பாபாவை வணங்கி கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல பாபாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நிறைய அந்த அற்புதமான மனிதர்களை உலகமெங்கிலும் பார்க்கும்போது அப்ப அதையெல்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சோம். அதுல எனக்கு ஒரே ஒரு சிறு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து நான் நிறைய விஷயம் ஆசைப்படுறேன். சரி, நிறைய பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து கேட்க போறீங்க. படமா வரும்போது சுரேஷ் கிருஷ்ணா சார் ரொம்ப அற்புதமான
ஏற்கனவே சொன்னதை போல இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப கமர்ஷியலாகவும் பாரதி பாஸ்கர் அம்மா சொன்னாங்க, ரொம்ப கமர்ஷியல் வைஸாகவும் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான், இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அழகான எல்லா ஜனரஞ்சகத்துவமான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு திரைப்படைப்பாகவும் இந்த படைப்பு வந்திருக்கு. அதுல ஒரே ஒரு சாம்பிள், ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னா, எனக்கு பிடித்தமான ஒரு பகுதியை சுஹாசினி மேடம் அவர்களை காட்சியில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி. அதுல வந்து சும்மா ஊடகமா சொல்றேன், துல்லியமா சொல்ல முடியாது, நீங்க படமா பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுல வந்து பாபாவே வேற ஒரு வடிவத்துல வந்துருவார். இப்போ நிறைய கதாபாத்திரம் இருப்பாங்க. அதில் சுஹாசினி மேடம் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பையனுக்கு வந்து ரொம்ப தீவிரமான உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு சூழ்நிலையில அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க நைட்ல. இப்போ எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ பாபாவே வந்து வேற ஒரு மனித வடிவத்தில் அங்கே வந்திருப்பாரு. இது வந்து தீவிரமான பக்தை தான் சுஹாசினி மேடம். ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கிறது பாபான்னு தெரியாது. ஸோ இப்போ உரையாடல் என்ன நடக்கும்னா, மனிதனுக்கும் நடக்கிற உரையாடல் இல்லை, வந்திருக்கிற இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். ஸோ அது எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. ஸோ மனிதன் பேசிக்கொள்ற வசனம் வந்து நம்மளால அனுபவ ரீதியாக உணர முடியும். ஆனா பாபாவே வந்து பேசுறாரு, அப்ப அவர் எப்படி பேசுவார் ஒரு பக்தை கிட்ட அப்படின்னு நிறைய விதங்கள்ல எழுதி பார்த்து அது இன்னும் ஃபைன் டியூன் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்த வரைக்கும் இருக்கிறதுல ஒரு 2 விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துன்னு ஆசைப்படுறேன். அப்ப அந்த தாய் வந்து தன்னுடைய மகன் குணமாகணும்னு சொல்லி ரொம்ப வேண்டிப்பாங்க. அப்ப பாபா அங்க வந்திருப்பாரு வேற ஒரு வடிவத்துல. அப்ப சொல்லுவாங்க, அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, இது நியாயமா டாக்டர், இந்த மாதிரி உங்களை நம்பிதான் நான் இருக்கேன், ஆனா இந்த பையன் இப்படி வந்து துன்பப்படுறானே அப்படின்னு சொன்ன வந்த அந்த பாபா வடிவத்துல வந்த மனிதர் பேசுவாரு, நீங்க தவறா கேட்குறீங்கம்மா, முன்ன மாதிரியே கேளுங்க, எனக்கு என் மகன் தான் வேணும் அப்படின்னு முந்தி எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோடு கேட்டீங்களோ இப்பவும் அதே நம்பிக்கையோடு கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்ப அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்கறது கடவுள் காதுல விழுந்ததாவே தெரியலையே. இது நம்ம மனுஷங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த பிரார்த்தனையில நம்ம நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அப்போ இவனுக்கு கேட்குதா இல்லையானே தெரியலையேன்னு கடவுளை பார்த்து திரிட்டு இருப்போம். ஸோ அதுவும் அவனுக்கு கேட்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நான் கேட்கறது கடவுள் காதுல விழுந்ததாவே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாபா சொல்லுவாரு, அதாவது நீங்க கேட்ட உடனே போட்டோல இருந்து விபூதி கொட்டணும் அப்படிதானே அப்படின்னு. அந்த அம்மா பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு இந்த மேஜிக் பண்ணாதான் நம்ம கடவுளையும் நம்புவோம். அப்படி இல்லை டாக்டர், என் பையன் குணமாகணும், அதுக்கு ஆரம்பிக்கணும் போது அந்த அறிகுறி தெரியும் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ முதல்ல இருந்து நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். உங்க பிரார்த்தனை கடவுள்கிட்ட சேர்ந்துச்சுன்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். நம்பிக்கை அற்ற பல மணி நேர பிரார்த்தனைகளும் செடிகள் இல்லாத வனத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த பரிதவிப்புல, இல்ல சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு. இந்த ஒரு கண்டென்ட் தான் அங்க ரத்னாகர் அவர்கள் சொன்ன கண்டென்ட் அந்த படத்துல வந்ததுங்கிறதுக்கு. ஒரு சின்ன குழந்தைய தலைக்கு மேல தூக்கி போட்டு மறுபடியும் கையில பிடிச்சி கொஞ்சிறாரு ஒரு அப்பா. கொஞ்சம் போது கடவுள் அந்த குழந்தை கலகலன்னு சிரிக்கும். ஏன்? எவ்வளவு தூக்கி போட்டாலும் அப்பா தன்னை கீழே விட மாட்டாருன்னு அதுக்கு யாருமே சொல்லி தர்றது இல்லை. அது உணருது. அப்பாவோட கைகள் தான் கீழே விழும்போது கண்டிப்பா பிடிச்சுடுன்னு உணருது. அதனாலதான் சிரிக்குது. பிரார்த்தனைகள் அப்படிதான் இருக்கணும். நிபந்தனையற்ற பிரார்த்தனைகள் மட்டுமே அவனோட சந்நிதியில் நிறைவேற்றப்படும். இதுதான் பாபா சொன்னது. நிபந்தனையற்ற பிரார்த்தனை, என்னை சரணாகதி அடைந்தவனை நான் கைவிடுவதே இல்லை என்பதுதான் பாபா இந்த உலகத்துக்கு சொன்ன சாசனம். அதுதான் இந்த திரைப்படம் சொல்லுகிற ஒரு சரித்திரம். இதை பார்க்கும்போது கண்டிப்பாக பாபாவை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரியாதவர்கள் எல்லாருக்குள்ளேயுமே அந்த பாபாவுடைய தெய்வீக அருள் என்பது பாசனமாகும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற படைப்பாளிகளில் நானும் ஒருவனாக அந்த நம்பிக்கையை கட்டியும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட அருமையான இறைப்படைப்பை எனக்கு வழங்கிய அத்தனை பேர் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, அதே போல என்னோட பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸ் போலவே என்னுடைய அருமை ஒளிப்பதிவாளர் சஞ்சய் அவர்கள், ஃபைட் மாஸ்டர் கணேஷ் அவர்கள், எடிட்டர் ரிச்சர்ட் போன்ற அந்த நல்ல உள்ளங்கள் சார்பிலும் இந்த அற்புதமான மேடையை நன்றிக்கான மேடையாக பயன்படுத்தி கொண்டு இந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். சார் நிச்சயமாக நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணணும் யோர் கொலாபரேஷன் அண்ட் உங்களுக்கு இந்த படம் வந்து எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அரங்கம் அமர் ஆன்றோர்களே, ஆன்மீக சான்றோர்களே,
அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் அருமைகைது ஓரிரு நிமிடங்களில் என் உரையை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். சற்றொப்ப 65 ஆண்டுகளுக்கு முன் சத்ய சாய்பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் வந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம், இப்பொழுது எம்வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன், அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா. அந்த இடத்திலே சத்ய சாய்பாபா அவர்களை அந்த 10 வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன். அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஓய் ராமா நீ தானுண்ட பெற்றுக்கோ தண்டராமா என்ற அந்த பாடல் 65 ஆண்டுகளுக்கு பின் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே நீங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை, மக்கள் சேவையே மகேந்திர சேவை. நீ மக்களுக்கு சேவை செய், அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தது. அவர்தான் முதலில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான். அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்கிய கல்விக்கூடங்களும் ஆன்றோன் சான்றோனர் கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமான ஒரு நிறுவனங்களை, ஒரு கல்வி சாலைகளை, மருத்துவமனைகளை உருவாக்கினார். அப்படிப்பட்டவருடைய புகழ் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அகிலாண்ட கோடி எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் சிகரத்துக்கு மேல் சிகரமாக அங்கிங்கனாதபடி எங்கும் ஒழிக்கக்கூடிய பரம்பொருளாக அவர் புகழ் ஓங்க வேண்டும். சுரேஷ் கிருஷ்ணா சாரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அவர் படமாக்கியிருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே தேவா அவர்களின் இன்னிசை, அவருடைய பாடல்கள்லாம் மிக பிரமாதமாக செவி குளிரும் சிந்தை மகிழும். அனைவருடைய கேட்ட மகுடியின் நாதம் கேட்டு மயங்கிடும் நாகம் போல் அந்த பாடல் என் மனதை தொட்டது. அவர் கையை கரம் பற்றியது. அப்படிப்பட்டது என் தம்பி விஜய் மிக சிறப்பான பாடலை, அதோட வசனங்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த தயாரிப்பாளர்களை உண்மையிலேயே நான் செய்யவில்லையே என்ற ஏக்கத்துடன் நான் இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களுக்கு கடவுள் நிச்சயம் அருள் புரிவார். பாபாவுடைய பாசமும் அன்பும் அரைவனுக்கும் உங்களை கவசம் போல் காக்கும். வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய நபர் கூட வெளியில இருக்காங்க. I hope you get what I say. Thank you very much for your contribution to the film, Suhasini ma'am. Thank you so much. என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பாரதி பாஸ்கர் சொன்னாங்க ஒரு ஆன்மீக அதிர்வலைன்னு, அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட ஃபோனில் சொன்னப்போவே எனக்கு ஏற்பட்டது. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் கடுஞ்சொற்கள், a lot of bad language and bitterness and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும் போதே. தட் இஸ் த ஃபீலிங் we got. and சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும், எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும். ஆனால் when you lose something or when you're completely down and out, when your knees hit the ground of helplessness
some miracle that happens in you that makes you believe in the world all over again. So I think that has happened to all of us. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எதுவுமே முடியாம கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிம் வந்து, இந்த கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட். அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாகவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை வந்து காசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானா வந்து காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் கூட நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னை விட எங்கள் அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுதான் மனிதநேயம். நீங்கள் சொன்ன இந்த காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல, மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் ஃபோன் பண்ணி மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பாரு. இதுதான் மனிதத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபேத் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபேத் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபேத்து எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கிற படங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியரா இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது. இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமா இருந்தது. எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. We request Suresh sir to kindly do the honor. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து சத்யா எடுத்தார், பாபா எடுத்தார், இப்போ சத்ய சாய்பாபா பற்றி எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு அற்புதத்தையே படமாக எடுத்திருக்காருங்கிறப்ப கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்னாகர் அவங்களை பார்க்கும்போது அதே கண்கள் மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி எடுத்து செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கிருஷ்ணமூர்த்தி சார் பாபா கிட்ட போய் அப்பப்போ பேசி வரதா சொன்னாங்க. நிச்சயமா மிக நல்லா வரும். ஏன்னா சுரேஷன் சார் வந்து எதை தொட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் வந்து அண்ணாமலை மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்க தெரியும், ஆகா மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க தெரியும். நான் அவர்கிட்ட அசிஸ்டன்டர்ஸ் இதுக்காக வெயிட் பண்ண ஒருத்தன். அவருடைய பெரிய ஃபேன் நான். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், சுவாசி மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவா சார், பா விஜய், ரவி சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you for your beautiful rendition to the film. Thank you so much for joining as well. தேனிசை தென்றல் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. எவ்வளவோ பாடல்கள். ஐ திங்க் ஒரு புதிய ஒளி தமிழ் சினிமாக்கு தொடர்ந்து அது 2K-வாக இருக்கட்டும், 90s-ஆக இருக்கட்டும், எவ்வளவோ ஜெனரேஷன்ஸ் கடந்து போனாலும் புதிய ஒளிகளை கொடுத்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அதுல முதல் பெயர் இவரோடதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே ஒரு கான்சர்ட் நடந்தா அங்க டிக்கெட் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா அவ்வளவு மக்களுக்கு பிடித்த ஒரு இசையமைப்பாளராக இருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் இவ்வளவு தூரம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் has been the fullest. So ladies and gentlemen, please put your hands together as I welcome the music composer of the film, தேனிசை தென்றல், திரு தேவா அவர்கள். படத்துல இருந்து ஒரு பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுலயே உங்களுக்கு ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆக இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் எக்கச்சக்கமான பாடல்கள் இந்த படத்துல இருக்கு. அது நமக்காக உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டிஸ் பகவான் சத்ய சாய் பாபாக்கு இருக்காங்க. அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம பலம் தான். இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம் தான் எனக்கு வந்து இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா அது சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.
கோடான கோடி ரசிகர் டிவோட்டிஸ்க்கு ஒரு 5 ஃபேமிலியில நடந்த ஒரு நிகழ்வு தான், ஒரு மிராக்கிள் தான் இந்த படம். இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போசிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பார், தலையாட்டுவார். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்கு நல்ல ஞானம் இருக்குது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கிரீஷ் சார் தேங்க்யூ தேங்க்யூ. அதே போல இப்போ ரீரிகார்டிங்காக படம் பார்த்தேன். யாருமே நடிக்கல, கேரக்டராகவே ஆல் த ஆர்டிஸ்ட் அப்படியே கேரக்டராகவே மாறிட்டாங்க. அப்பா இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், ஆர்கேசி வைஜி மகேந்திரன் சார். சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்துல நடிக்கணும்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அப்படியே அற்புதமான நடிகர்கள் நடிகைகள் அவர் படத்துல. ஒவ்வொரு சீனும் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது. இந்த படத்துல நான் வந்து முக்கியமா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கம்போசிங் ஆரம்பிச்சோம். சுரேஷ் கிருஷ்ணா சார் இருந்தாங்க, பா விஜய் இருந்தார். எப்படிதான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த டியூன் வந்ததுன்னே தெரியல. அன்னை நீயே, தந்தை நீயே, ஆசான் நீயே, அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான பா விஜய் அவர்கள் வந்து அந்த வரியை எடுத்து கொடுத்தா நான் கம்போஸ் பண்ணினேன். எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய சாங் எல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செய்யும். இது நம்மளால முடியாது. அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது. இந்த படத்தை முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா என் பாடலுக்கு உயிரூட்டிய பாடகர்கள். ஹரிஹரன் சார் அற்புதமாக பாடியிருக்கார். நீங்கள் கேட்டீங்க என்ன அவர் அந்த பாவம், அந்த வார்த்தைகள் அவ்வளோ அழகாக பாடியிருக்கார். என் தம்பி மனோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சின்மை அவர்கள் அவங்க எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க. ஹிந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க. இன்னொரு ஹிந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு 25 படத்துக்கு மேல டோட்டலா ஒரு 50 படம் செஞ்சிருப்பாங்க அவரோட கூட. ஒரே ஒரு ஹிந்தி படம் செய்யலையேன்னு ஒரு அர்த்தம். அது இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் குணால் அவர்களை எழுதி அந்த ஆந்தம், சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை வந்து நான் பாட வச்சுட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆசை, இந்த ஆந்தம் இப்போ பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் பாடணும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த நான் கம்போஸ் பண்ணி விஜய் அவர்கள் எழுதின சாங்க எல்லாரும் பாடணும். அதே மாதிரி என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவா தான் வந்து அசோசியேட் கம்போசரா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது அந்த அந்த நிலைமை மோசமான நிலைமை ஆகும்போது ஒரு பிட் சாங் ஒன்று வரும். அது இன்னைக்கு போடலை. இதயத்தில் சோகம் ததும்பிடும் போது, இமைகளில் ஈரம் அரும்பிடும் போது, நம்பிய யாரும் விலகிடும் போது, யாருமே இல்லா நிலை வரும் போது, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே
பாபா யாரை அழைப்பேன் நெஞ்சிலே, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே, பாபா யாரை அழைப்பேன் நெஞ்சிலே. இது என்ன அப்படியே இது ஒரு தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் அப்படி உருகி உருகி எல்லாரும் பாடியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பா விஜய் தமிழ் எழுதினாங்க. அதே போல தெலுங்குல வந்து சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு, ஹிந்தியில வந்து சமீர் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பாபா எல்லா டிவோட்டிக்கும் மிராக்கிள் நடத்தியிருக்கார். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சின்ன கதை தான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில் கேட்டார், தேவா உனக்கு தமிழா வாசிக்க தெரியும் தானேன்னு கேட்டார். நான் வாசிப்பேன் சார் அப்படின்னு. நாங்கள் ஆலந்தூர்ல சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அப்படி வாரம் வாரம் நாங்கள் பஜன் நடத்துகிறோம் சத்ய சாய்பாபா மேலே. நீ தபலா வாசிக்க வருவியான்னு கேட்டார். கண்டிப்பாக வரேன் சார்னு. நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா, அவர் வந்து பாபா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக வரேன்னு சொல்லலை. ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரோ எக்ஸாமினேஷன் நேரத்தில், ஏதோ பாஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது மார்க் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதுக்காக தான் சைக்கிளில் தபலாவை கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூர்ல இருந்து அப்படியே மதிச்சுட்டு போகிறேன். ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இல்லை, சுதாகர் மார்க் மேலே தான், சாரோட மார்க் மேலே தான் எனக்கு நம்பிக்கை. போனேன். அங்கே ஒரு 5:30 மணி 6 மணிக்கு பஜன் ஆரம்பித்தாங்க. பாபா ஃபோட்டோக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிக்கிறேன், இன்னொருத்தர் ஹார்மோனி வாசிச்சார். எல்லாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. பஜன் பாடிட்டே இருக்கும் பொழுது உச்சக்கட்டத்தில் போகுது பஜன். ஒரு ஸ்பீடா போயிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த நேரத்தில் அப்படியே சாய்பாபா திருவுருவ படத்தில் இருந்தா அப்படியே திருநீரு கொட்டுறத நான் கண்ணால பார்த்தேன். அப்படியே மழை மாதிரி கொட்டுது. நான் வந்து போகும்போது பாபா மேல நம்பிக்கை இல்லை. அந்த திருநீர் கொட்டும் போதே நான் தபலா வாசிக்கிறதே நிறுத்திட்டேன், ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன். ஆனா அங்கிருந்து சைக்கிள்ல மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினைச்சுட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்போ நினைச்சேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதற்கு பலன் கீதையை சொல்ற மாதிரி, பலனை எதிர்பார்க்காதே உன் கடமையை செய்ய சொல்ற மாதிரி, பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தவரை. நீ தபலா வாசிக்க அவ்வளவு தூரம் மிதிச்சு வந்தியடா சைக்கிள. எவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரே பாபா, அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் பெற வாழ்வேன் என்று நிச்சயத்தை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு, அகிம்சை, அமைதி போன்ற பல விஷயங்களை சொன்னவர் தான் சத்ய சாய் பாபா. இவருடைய படம் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பாரதி பாஸ்கர் அவர்களும் சொன்னாங்க. அதை விஜய் அவர்களும் வவுச் பண்ணார். அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பாபாவே ஜனரஞ்சகமானவர் தான். ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து எந்த காலகட்டத்திலும் விலகி இருந்தவர் இல்லை. அவர் மக்களோடவே ஒன்றாக பயணித்தவர். அதனால அவருடைய திரைப்படம் வந்து ஜனரஞ்சகமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரத்னாகர் அவர்களும் நம்முடைய கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். பாட்ஷா பண்ணவர், அண்ணாமலை பண்ணவரை இந்த அனந்தா படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு.
அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, யாரை பற்றிய படம் இது? மிகப்பெரிய ஒரு குருவை பற்றிய படம். யார் குருவின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது சரியா இருக்கும். ஏன்னா தன்னுடைய குருவான பாலச்சந்தர் மீது அளப்பரிய மரியாதை கொண்டவர் தான் வந்து சுரேஷ் கிருஷ்ணா. அப்படி குருவை மதிக்கின்றவராக இருக்கிறதுனால தான் அவரை இந்த படத்தை டைரக்ட் பண்ண செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நாம் பார்க்கலாம், அவரை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லக்கி. சினிமா உலகத்துடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் உலகத்துடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அவங்க படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை மிக அழகாக இப்போ நமக்கு இந்த பாடலையும் இந்த டீச்சரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த படம் இன்னொரு வகையில் வந்து என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம். ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று, என்னுடைய அருமைக்குரிய நண்பர் தேனிசை தென்றல் தேவா. அவரை மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இது மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் பார்க்கலாம், தேவா மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், தேவா மாதிரி மனிதரை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவரோட நெருங்கி பழகினவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அவரை பற்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள், நான் சுகாசினியை பற்றி நடிப்பவே நினச்சிக்குவேன். திறமை இருந்ததுன்னா எந்த காலகட்டத்திலும் வந்து இந்த கலை உலகம் கைவிடாது அப்படின்றதுக்கு சுகாசினி ஒரு சிறப்பான உதாரணம். இன்றைக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் சுகாசினியை தேடி வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நடிப்பு திறமை. இன்றைக்கு வந்து திரையுலகம் வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தான். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் ஒய்ஜி மகேந்திரன் இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு சாரகேசி. இதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் சாரகேசிலையும் ஒய்ஜி மகேந்திரனும் சுகாசினியும் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. மகேந்திரனுக்கு அப்படிதான், அவருடைய ஷேட் டேஸை விட இப்போ தான் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் மகேந்திரனை தேடி வருது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? அப்புறம் நம்ம ரவி, எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய மாணவர், பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்படி பல பேர், அதாவது என்னுடைய மனதுக்கு நெருக்கமான பல பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு கூடுதல் அட்டாச்மெண்ட். இந்த படம் வெற்றி பெறதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் இங்கே சொல்கிறதே சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே வெற்றி பெறும் என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை நான் வந்து அப்பப்போ செலவாகலாம் நினைக்கிறேன். ஆனாலும் சுரேஷ் அந்த படத்தை நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னாலும் இந்த மேடையில் பேசுகிற வாய்ப்பு கொடுத்து அதை உலக நிறைய பண்ணிட்டாரு. இந்த விழாவில் பங்கு கொண்டதை வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் பாக்கியமாகவும் கருதியும் நன்றி, வணக்கம். Small and in front of all these big people, but first of all, thanks to Baba for giving this opportunity, because the Guru is the one first who chooses you. So I feel so happy and blessed to be chosen first. And of course Suresh sir, Girish sir and all of you people, like எனக்கு யார் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய நன்றி. First of all, இந்த மூவியோட கால் வந்து எனக்கு Thursday தான் வந்துச்சு. I believe a lot in spirituality and Guru and everything, so I felt like somewhere some Guru energy is actually calling me. I was dancing after 2.5 years actually for this film. Dancing around it, I was like, sir, நான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணல, 2.5 years ஆயிடுச்சு சார் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி நான் ஆடுறது and all. He said, leave everything, just give yourself. So I think I offered myself with complete bhakti. So the shoot itself was very miraculous for me. ரெண்டு தடவை டான்ஸ் இருந்தது, ஒரு பீட் சீனும் இருக்கும். So it was all very very spiritual. So I hope Ananta means like endless, you know, like போயிட்டே இருக்கும், endless இதுன்னு அர்த்தம். So அந்த மாதிரி spirituality should flow in everyone endlessly, and I think kindness is actually quite missing in the world now. I really hope with all this positive energy over here, kindness should flow like ஒரு நதி மாதிரி ஓடணும், kindness in the world. I really pray for that. Thank you for giving me this opportunity. Thank you. சாருக்காக இவ்வளவு நேரம் எங்களுக்காக இருந்து சாய்ராம். எனக்கு அதாவது எங்க அம்மா மேடை நாடகத்துல சத்யபாமா
புகழ்பெற்ற மைத்தலாஜிக்கல் பௌராணிகம், அதில் அம்மா நடிப்பாங்க. எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு. நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ண துலா பாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன். ஒரு 7-8 வயசில் ஒரு வாட்டி, 11, 12, 13 வயசில் ஒரு வாட்டி. அப்போது நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிமில். பாபாவை பார்க்கும்போது, அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பக்தர்களில் நான் ஒருத்தர். எங்கள் மதருக்கு அவர் உட்கார்ந்து அந்த பத்திய நாடகம் அப்படியே பார்ப்பார். மினிமம் 2 ஹவர்ஸ் அந்த ட்ராமா. நார்மலாக 3.5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் போகும். பட் அங்கே அந்த இது பண்ணிட்டு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு 3-4 வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு பெரிய சந்தோஷம் இருந்தால் 70வது பர்த்டேக்கு ஒரு 35 லட்சம் பேரில் அவர் பாபா அவர்கள் தங்க ரதத்தில் வரும்போது எனக்கு ஸ்வாகதம் சுஸ்வாகதம் ஸ்வாகதம் ஸ்ரீ சாயிநாதா ஸ்வாகதம். இது 35 லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் அங்கே 13 சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டுருக்கேன். அதாவது 32 டைம்ஸ் 46 நிமிஷம். சுசீலம்மா அவர்கள், வாணிஜம்மா, ஜெயராம் அவர்கள், சுனில் கவாஸ்கர் அவர்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோரஸ் பாடிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தேன், எனக்கு தெரியல. ஸோ திருப்பி 100வது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள் வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்ல தெரியல. பாடுவதற்கு, இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அவர் தேடிட்டே இருக்க லிரிக்ஸ் தெலுங்கில் பாடினேன் அந்த பிட் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தேவாண்ணே. ஒரு சின்ன வயசுலேருந்து, அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம், அவரை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகரா. அப்புறம் இந்த 100வது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். சாய்ராம். Koti Koti pranams and namaskaram at the lotus feet of our beloved Bhagwan Sri Satya Sai Baba. Continuously everybody is saying producer, producer, producer. I am no way eligible, capable or entitled for that particular title, but this whole journey is purely, it's a divine will. I want to take about 2 minutes sometime and tell you exactly how this film happened. Before that, we all devotees call Swami in a loving manner. Every bit of my life and action is only guided and performed by him. In this film, for this film to happen, the most important person who made this film happen is Sri Ratnakar, who is the managing trustee of Sri Satya Sai Central Trust. Not only me, every Sai devotees, every person who is going to witness this film, we all, on behalf of all of them, brother, I express my gratitude to you for making this happen. And the second, there is not, last 20-25 years, in 2004, Swami asked me to come to India and be with him. He gave me 2 days time to come to India. And I was living in the US for about 14 years. From that time, there are several hundreds and thousands of Sai devotees. A lot of
volunteers and Sai devotees, they made this film happen. So I request that this is more of a dedication. It is dedicated to Swami rather than produced. So that is my humble feeling. And Chitra Lakshman sir mentioned, how did you select Suresh Krishna as the director of this film? I have not selected. This is exactly the way it happened. Somewhere in the month of June, I went and met Mr. Ratnakar and requested us that we'll produce an anthem song for 100th birthday. He readily agreed. Then I've been working for about 20-25 days to see how do we create a beautiful offering to Swami for the 100th birthday, a beautiful anthem song. But nothing was moving. Whatever I was trying, whomever I was meeting, nothing was moving. And one day I was praying to Baba in the morning. That time, he showed the face of director Suresh Krishna. I did not know Suresh Krishna before, but I know his face because I've seen his face in media and books, and I didn't know before that. So I asked one of my friends who is close to Suresh Krishna to call him, see whether I can speak to him. So I landed in Delhi on my business meeting. Then I got the Suresh Krishna's number and called him. And I told him about, sir, like I've been inspired to do an anthem song, but it's not happening. And I don't know why I need to speak to a movie director. I'm not intending to take a film, but still I want to tell you. On the other side, Mr. Suresh Krishna literally on tears and cried. He sobbed for 2 minutes and he told, sir, I don't know, I've been waiting to do a film on Swami and Baba for the last 15 years. And every day I was praying for it. So the answer, this film is an answer for his prayer. This film is an answer for millions and millions of devotees of Swami. And I've been part of this journey. I'm not a filmmaker, I don't know anything about film, but I need to thank Suresh Krishna that to accept me as a student in the filmmaking and learning very fast with him. And so, given today's evening, this film, when we conceived, the single thought of briefing I suggested to Mr. Suresh Krishna is, sir, every Swami's devotee, if they see this film, they need to overwhelm with devotion and love. இந்த படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் கொடுக்கும் அப்படிங்கறத நாங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. இவரை பார்க்கும்போதே அந்த ஆரா ஃபீல் பண்ண முடியும். அவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இவருக்குள்ள இருக்கு. அவரை பார்க்கும்போது அந்த டிவைனிட்டி நமக்குமே வந்து சேரும். அவ்வளவு ஆப்டமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மூலமாக இது நடந்து நினைக்கும் போது ரொம்ப ஓம் ஸ்ரீ சாய்ராம். I can understand Tamil, but I wouldn't be able to speak in Tamil. She was speaking to me in Tamil, but it's not so easy for me to catch what she was speaking. Anyhow, such a wonderful evening. When heart is full, the words are few. When your heart is full of joy, you don't need to speak, you need to just enjoy the whole ambience. That's the exact experience I'm going through here. It's a completely new experience for all of us, those who have been in Sai mission. We haven't been to this kind of a film launch and an audio launch of this kind of thing. For us, it is a completely different side of a different experience what we go through, and we are more at ease in those congregations. But I was just sitting and thinking why I am brought here today. To just hardly
Another 10 to 12 days is Baba's 100th birthday, and millions of people are looking forward, and lakhs of people are coming to Puttaparthi. Now what am I doing in Chennai here in this evening is what I was thinking. But we all feel that we firmly believe that everything that wherever Baba's, anything to do with Baba, without his permission, without his will, it cannot happen, and Ananta is one of such beautiful happenings. In fact, Brother Girish, couple of times when he was talking about film, I used to be worried what is happening to him, why is he going into film production? And couple of times he discussed with me, and Suresh Krishna ji also came, his team came to Puttaparthi. The anxiousness, but only whatever extension of our, whatever support we did, let me place it on record. I did it only because Girish was very enthusiastic about it, and Girish, again I want to tell from this stage, I did it only for you. That's because I saw so much of love he was holding for Swami, and he wanted to do something on his birthday, so we extended whatever support we need. I don't know, whatever required. Sometimes some moral support also will be very helpful, saying wonderful job. But I think this film should be something, a new era for Sai devotees, new kind of experience for Sai devotees to see Swami on a commercial scale or on a film. There are films which we have 20,000 hours of footage of Swami's videos in our archives. I don't think any human being would have been filmed so much, unless he is doing in some film industry, but a normal person don't get filmed so much. We have that kind of footage. I think he must have been the most photographed person on this planet. He must be. Because from the age of some 15, 16, 20, he's been being photographed, and almost we have every year, perhaps every month we will have some photographs of